ஐபிஎல் 18வது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி தொடர்ந்து புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் நீடித்து வருகிறது. இளம் வீரர்கள் ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், நிஷில் கம்போஜ் போன்றவர்கள் கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே அபாரமாக செயல்பட்டு அசத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து திறமையான இளம் வீரர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி 28 பந்தில் சதமடித்த குஜராத் மாநில அணியின் விக்கெட் கீப்பர் பினிஷர் ஊர்வில் பட்டியலை சேர்த்துள்ளனர். தற்போதைக்கு சிஎஸ்கேவின் டாப் ஆர்டர் செட் ஆகிவிட்டது. ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, டிவோல்ட் பிரேவிஸ் என பேட்டிங் ஆர்டர் செட் ஆகிவிட்டது. இந்நிலையில் ருத்ராஜ் கெய்க்வாட்டை அணியிலிருந்து நீக்கிவிட்டு மாற்றாக சஞ்சு சாம்சனை அணிக்குள் கொண்டு வரவும் பணியை சிஎஸ்கே செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஓபனர்கள் இடங்களில் யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி ஆகியோர் இருப்பதால் சாம்சனுக்கு இனி அங்கு வேலை இல்லை. இதனால் சாம்சன் ஏலத்தில் பங்கேற்க அதிக வாய்ப்புள்ளது. அப்படி ஏலத்தில் பங்கேற்கும் பட்சத்தில் அவரை வாங்க பெரிய தொகையை கொடுக்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு கேப்டன் பதவி கொடுக்கவும் வாய்ப்பிருக்கலாம். ஒருவேளை அடுத்து வரும் மும்பை பிரீமியர் லீக் தொடர் போன்ற தொடர்களில் கிடைக்கும் வாய்ப்புகளில் ருத்ராஜ் கெய்க்வாட் அதிரடியாக விளையாடினால் மட்டுமே சிஎஸ்கே அணியில் தக்க வைக்கப்படுவார் என கூறப்படுகிறது. ருத்ராஜ் அல்லது சாம்சன் இடம்பெறும் பட்சத்தில் ஓபனர் இடத்தில் ரஷீத் அல்லது மாத்ரேவை நீக்கிவிடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.